அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எலான் மஸ்குடனான அரசாங்க ஒப்பந்தங்களை ரத்து செய்வதாக தெரிவித்ததை அடுத்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலத்தை உடனடியாக நிறுத்தப் போவதாக எலான் மஸ்க் அறிவித்திருப்பது விண்வெளிக்கு வீரர்களை அழைத்து செல்லும் திட்டங்களுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அதிபர் ட்ரம்ப் நிர்வாகத்தால் ஆதரிக்கப்படும் முக்கிய செலவின மசோதாவை எலான் மஸ்க் அருவருப்பு என பகிரங்கமாக விமர்சித்தார். இதனையடுத்து மஸ்க் உடனான அரசாங்க ஒப்பந்தங்களை ரத்து செய்யப்படுவதாகவும் இதனால் அமெரிக்காவுக்கு பில்லியன் கணக்கில் பணம் மிச்சமாகும் எனவும் சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் அறிவித்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள எலான் மஸ்க் நாசாவிற்கான தனது டிராகன் விண்கல சேவையை நிறுத்துவதாக கூறினார். விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அழைத்து செல்லும் முக்கியமான விண்கலனாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் க்ரூ டிராகன் விண்கலம் திகழ்கிறது. இதன் மூலம் இந்திய விண்வெளி வீரர் சுபன்ஷு சுக்லா மற்றும் 3 விண்வெளி வீரர்கள் ஜூன் 8ஆம் தேதி ஆக்சியம் 4 மிஷனின் ஒரு பகுதியாக ISS-க்கு 14 நாள் பயணமாக புறப்பட இருந்தனர். இந்த நிலையில் எலான் மஸ்க் ட்ரம்ப் மோதலால் ஆக்சியம் 4 மிஷனின் அடுத்த கட்ட செயல் திட்டங்கள் பற்றி கவலை எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் மஸ்க் திடீரென தனது முடிவை மாற்றிக்கொண்டு க்ரூ டிராகன் திட்டத்தை ஓய்வுபடுத்த மாட்டோம் என எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதன் மூலம் ஆக்சியம் 4 மிஷன் திட்டமிட்டபடி தனது ISS-க்கு பயணத்தை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மிஷனில் இந்தியா, அமெரிக்கா, போலந்து மற்றும் ஹங்கேரி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த விண்வெளி வீரர்கள் உள்ளனர். மூத்த விண்வெளி வீரர் பெக்கி விட்சன் இந்த மிஷனின் கமாண்டராக செயல்பட உள்ளார். இந்தியா சார்பாக சுபன்ஷு சுக்லா இந்த மிஷனில் பைலட்டாக செயல்பட உள்ளார். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணிக்கும் முதல் இந்திய விண்வெளி வீரர் சுபன்ஷு சுக்லா என்பதன் மூலம் இந்திய அமெரிக்க விண்வெளி ஒத்துழைப்பில் ஒரு முக்கிய மைல்கல்லாக இது பார்க்கப்படுகிறது. எலான் மஸ்க் அறிவித்தது போல் ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலத்தை ஓய்வுபடுத்த முயன்றார் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் செயல்பாடுகளை கடுமையாக பாதிப்பது மட்டுமின்றி ரஷ்யாவின் சோயூஸ் விண்கலம் ஒன்று மட்டும்தான் மனிதர்களை விண்ணுக்கு அழைத்து செல்லும் ஒரே விண்கலமாக அமையும் என்கின்றனர் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள். மேலும் க்ரூ ரொட்டேஷன்ஸ் எனப்படும் விண்வெளி வீரர்களின் சுழற்சி மாற்றங்கள் குறைக்கப்படும். சர்வதேச விண்வெளியை அணுகுதலில் பெரிய அளவில் சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கின்றனர். இந்த நடவடிக்கை ஸ்பேஸ் எக்ஸ், நாசா மற்றும் பென்டகன் இடையேயான சந்திரனுக்கான ஸ்டார்ஷிப் திட்டம், ராணுவ செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் திட்டங்கள் உள்ளடக்கிய $22 பில்லியன் அதிகமான ஒப்பந்தங்களை பாதிக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் திட்டமிடப்பட்ட மைக்ரோ கிராவிட்டி சோதனைகளை உள்ளடக்கிய ஆக்சியம் ஸ்பேஸின் AX-4 போன்ற அறிவியல் பணிகள் குறிப்பிடத்தக்க தாமதங்களை சந்திக்க நேரிடுவது மட்டுமின்றி டிராகன் இல்லாதது பொருளாதார அல்லது விண்வெளி போக்குவரத்து சிக்கலாக மட்டுமில்லாமல் விஞ்ஞான முன்னேற்றம் மற்றும் மூலதன முதலீடுகள், அறிவியல் மற்றும் புவிசார் அரசியல் நிலைத்தன்மை ஆகிய அனைத்தையும் கேள்விக்குள்ளாக்கும் அளவுக்கு பெரும் ஆபத்துக்குரியது என எச்சரிக்கிறார்கள் விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள்.